வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 5 தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்கள்ல 4 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு, ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2024 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஆபரேஷன் ராவன் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஊருக்குள்ள நிறைய பெண்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. அந்த பெண்கள் எல்லாம் அவங்களுடைய மேரேஜ் நாளுக்கு முன்னாடி நாள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. ஸோ இந்த கொலைகளை எல்லாம் யார் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுடைய நியூஸ் சேனல்ல இந்த ஒரு கேஸை போடணும் அப்படிங்கிறதுக்காக இது சம்பந்தமா சில என்கொயரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த உண்மையான சீரியல் கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்துல நடிச்சிருந்த ஹீரோ, ஹீரோயின், வில்லன் எல்லாத்துடைய ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. குறிப்பா விக்டிமுடைய அம்மாவா வரக்கூடிய ராதிகாவுடைய ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சு. படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம சில லாஜிக் மிஸ்டேக்ஸும் இந்த படத்துல இருக்கதான் செய்யுது. படத்துல சஸ்பென்ஸை கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் தான் ஓரளவுக்கு நார்மலா இருந்துச்சு. ஓவராலா இந்த படம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கான படம் தான், பட் எமோஷனலா கனெக்ட் ஆக முடியல. ஸோ இது ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆஹா ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2018 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ரங்கஸ்தலம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஹீரோக்கு பெருசா காது கேட்காது, வேகமா கத்தி பேசினாதான் அவர் காதலியே விழுகும். இவருடைய அண்ணன் வெளியூர்ல படிச்சுட்டு இருக்காரு. அவரு அப்பதான் அந்த ஊருக்கு வராரு. நம்ம ஹீரோவை பெருசா படிக்கல, ஊருக்குள்ள சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான டைம்ல அந்த ஊருக்குள்ள ஒரு கிராம தலைவர் இருக்காரு. அவரு ஊர் மக்களுக்கு அதிகமான வட்டியில, கந்து வட்டியில பணம் கொடுத்து அந்த மக்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம ஹீரோவுடைய அண்ணன் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவுடைய அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஊர் தலைவரா இருக்கிற வரைக்கும் தானே இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணுவீங்க, உங்களுக்கு எதிராக நானே இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவர் போஸ்ட்டுக்கு இவர் நிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு. இந்த கொலையை யாரு பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்துல நடிச்சிருந்த ஹீரோ, ஹீரோயின், வில்லன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா ராம் சரணுடைய ஆக்டிங்கை பத்தி சொல்லணும்னா, ஒரு கிராமத்து பையனா பக்காவா சூப்பரா நடிச்சிருக்காரு. அதுலயும் பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபியை பத்தி சொல்லணும் அப்படின்னா 80s 90s காலகட்டத்தை அப்படியே கண் முன்னாடியே காட்டியிருக்காங்க. அதுலயும் இந்த படத்துல வரக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா, சோளக்காட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஃபைட் சீன்ஸ் அதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ட்விஸ்ட் எல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அடல்ட்டும் இருக்கு, கொஞ்சம் வயலன்ஸ் சீன்ஸும் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. ஆனா அதுலலாம் தமிழ் டப்பிங்ல இல்ல. ஆனா விஜய் டிவில இந்த படத்தை அடிக்கடி போடுவாங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2016 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஹாஸ்னம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நீ இந்தியாவுக்கு வர முடியுமான்னு கேட்க, நம்ம ஹீரோவோ என்னுடைய கசின் மேரேஜ் இருக்கு, அதை சொல்லி நாங்கள் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறாரு. அங்கே போய் நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீ தான் என்னுடைய பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்க, ஸோ நம்ம ஹீரோ அந்த சின்ன பொண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, 2017 வருஷம் தமிழ்ல ரிலீஸ் ஆன சத்யா அப்படிங்கிற அந்த படமே இந்த படத்துடைய அபிஷியல் ரீமேக் தான். ஸோ அந்த படத்தை கூட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தில் நடிச்சிருந்த ஹீரோ வேற யாரும் கிடையாது. ஹிட் செகண்ட் கேஸ், ஹிட் தேர்ட் கேஸ், எவரும் இந்த மாதிரியான படங்களை நடிச்ச அதிவி சேஸ் தான் இந்த படத்துலயும் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவருடைய ஆக்டிங்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. படம் பார்க்கும்போது நல்லா த்ரில்லிங்காகவும் கிரிப்பிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை ஸ்க்ரீன் பிளேவால் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடய பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சன் நெக்ஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை. IMDbல 10க்கு 8.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன மை நேம் இஸ் ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் வேலை விஷயமா ஒரு சிட்டிக்கு போகிறாங்க. அங்கே அவங்களுடைய சிஸ்டர் வீட்லேயே தங்குறாங்க. ஆனால் சிஸ்டருக்கு அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறனால அங்கே தங்கினா கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அந்த ரூமில் அவங்க கூடிய இன்னொரு பொண்ணும் தங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்க கூடாத ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஒரு பெரிய கிரைமை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வருது. ஸோ இந்த கிரைமை பண்ணிட்டு போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லை மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த ஹீரோயினுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஏசிபியாக வரக்கூடிய முரளி சர்மாவுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், ஆடுகளன் நரேனுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எடிட்டிங்கை பற்றி சொல்லணும்னா மொத்தமாகவே இந்த படம் 2 மணி நேரம் படம் தான். தேவையான அளவுக்கு கரெக்டாகவே ட்ரிம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பல இடங்களில் த்ரில்லிங் மூமெண்ட்டில் ஃபீல் பண்ண வச்சதே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமோட்டோகிராஃபிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் லீனியர் கட்டில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட முடிஞ்ச அளவுக்கு நல்லா த்ரில்லிங்காகவே கொடுத்துருக்காங்க. ஒரு படத்தில் எந்த அளவுக்கு வில்லனுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நல்லா த்ரில்லிங்காகவே இருக்கும். ஸோ அந்த விஷயம் இந்த படத்தில் நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன சத்யபாமா அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்க பயங்கர சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர். எந்த அளவுக்கு சின்சியர் அப்படின்னா, அவங்களுடைய கல்யாணத்துக்கே லேட்டாக போகிற அளவுக்கு அவ்வளோ கடமை உணர்ச்சி உள்ள ஒரு சீரியஸான சின்சியரான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவங்க கிட்ட ஒரு பொண்ணு தன்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டை கூப்பிட்டு மிரட்டி விட்டுட்டு அனுப்பி வச்சிடறாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணு மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. ஸோ இந்த கொலையை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள்லாம் இந்த படத்தில் நடக்க, அதையெல்லாம் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயின் பேசுகிற சப்ஜெக்ட். அதனால ஹீரோயினுடைய ஆக்டிங் இந்த படத்தில் நல்லா இம்பார்ட்டண்டாகவே இருந்துச்சு. நல்லா ஸ்டைலாகவே நடிச்சிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் அதில் கொலை செய்யப்பட்ட பெண்ணாக வந்து அவங்களுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஹஸ்பண்டாக நடிச்சா அவருடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், 2 பேர்த்துடைய ஆக்டிங் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது ஹிந்தி படமான மருதானி 2 அப்படிங்கிற அந்த படத்துடைய சாயல் அங்கங்கே இருக்க தான் செஞ்சது. ஆனால் பெருசாக போர் அடிக்கல. ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஹா ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 5.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கிரைம் த்ரில்லர் படங்கள் இருக்கக்கூடிய வீடியோக்களுடைய லிஸ்ட் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய பிளேலிஸ்டோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்குள்ளேயும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.